வெல்கம் பேக் டு வச்சன பிஜான் டிக்டர். இன்றைக்கி அந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா குழந்தை கடத்தலில் தான் ஈடுபட போகிறோம். யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக்கிக்காக தான். இல்லை உங்களுக்காக தான் மாமா. எப்போதுமே இந்த பேர்லேருந்து முட்டையை தான் மாற்றி வைப்பேன். இந்த புறம் கண்டினியூஸாக சிக்ஸ் வளர்த்துட்டு இருக்கனால இந்த தடவை முட்டையை மாற்றிக்கலாம் பார்த்தா சிக்ஸ் ரெண்டுமே ஆச் ஆயிடுச்சு. அதனால் என்ன பண்ண போகிறோம்னா சிக்ஸை தான் வந்து மாற்றி வைக்கலான்னு இருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சின்னதாக இருந்தால் ஒரு சிக்கை தூக்கி இந்த புறாவை வச்சுட்டு இதில் ஒரு முட்டை எடுத்துகிட்டு அந்த சிக்கு ஆச்சானா முட்டை உடையும் பக்கத்தில் போட்டுட்டேன். இதனால் எந்த ஒரு டவுட் இல்லாமல் அந்த புறா ஈஸியாக சேர்த்துக்கிடும். அடுத்த நாள் சேம் இதே மாதிரி ஃபாலோ பண்ணி ரெண்டாவது சிக்குமே இதில் மாற்றி வச்சாச்சு. இந்த மாதிரி நீங்கள் மாற்றி வைக்கும் சொல்லி ரெண்டு புறம் கிட்டத்தட்ட ஒரே டைமில் முட்டை விட்ட மாதிரி இருக்கும். ஒரு 3-4 நாள் முன்ன பின்னா இருந்தாலும் பரவாயில்ல. அப்படின்னா தான் அந்த புறாவுக்கு மில்க் செக்யூரிட்டியாக இருக்கும். அதாலையும் குஞ்சுக்கு இற கொடுக்க முடியும். இப்போ பார்த்துட்டு இருக்க அந்த ரெண்டு புறா குஞ்சு வேறு எதுவும் இல்லை. இப்போ நம்ம முன்னாடி மாற்றி வச்சிருந்தோம் அந்த குஞ்சு தான். ரெண்டுமே நல்லாவே வளர்ந்துருச்சு. அது வழக்கம் செஞ்சிருச்சு. அதுக்கு மில்க் செக்யூரிட்டானது தான் அதாலையுமே ஃபீட் பண்ண முடிஞ்சுது. சேம் இந்த புறா பார்த்தீங்கன்னா அடுத்த முட்டை விட்டுருச்சு. ஃபார்ம் வச்சிருக்கவங்களாம் மேக்ஸிமம் இந்த மாதிரி 2-3 புறா வந்து குஞ்சு வளர்க்குறதுக்காக வச்சிருப்பாங்க. அவங்களோட ஃபேன்சி புறாவோட எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்காக. ரொம்ப ரேராக ஒரு சில போகிறாங்க. அது கூட பெரிய புறா குஞ்சுகளையுமே சேர்த்துக்கிடும். அந்த மாதிரி டைமில் அந்த புறா எப்போ முட்டை விட்டுனாலும் பிரச்சனை இல்லை. அது நார்மலாக நம்ம போகிற இறையவே சாப்பிட்டு போய் இற கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடும். இந்த வீடியோ அவ்வளோ தான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார்